وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புனிதமான மாதத்திலே இன்னும் புனிதமான இரவுல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். ஸலவாத் ஓத வைத்தான். இன்ஷா அல்லாஹ் நாம் ஜிக்ர் செய்ய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். புனிதமான மாதம் ரஜபுடைய முதல் வெள்ளி இரவுல அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளிலிருந்து மாதங்கள் என்றால் 12 மாதங்கள் தான். வானம் எப்போ படைக்கப்பட்டுச்சோ, பூமி எப்போ படைக்கப்பட்டுச்சோ அப்பத்திலிருந்து மாதங்கள் 12 மாதங்கள் தான். நோ சேஞ்சஸ். 12 மாதங்கள். அதுல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதுல புனிதமாக 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்றாங்க புனிதமான மாதங்கள் 4 மாதங்கள் சொல்றான். அப்ப அந்த 4 மாதங்கள்ல முதல் மாதமாக ரஜபுடைய மாதம் நாம் அல்லாஹு தஆலா நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அப்போ ஏன் அல்லாஹ் அந்த 4 மாதங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? அந்த 4 மாதங்களை நீங்கள் அமல் செய்து நல்லமல்கள் செய்து இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்கு தான். பாருங்களேன், நம்முடைய ஆலிம் உலமாக்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை உதாரணங்கள் அதிகமாக கொடுப்பாங்க. காற்று வேகமாக வீசும், அது என்ன மாதம்? ரஜபுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம், அந்த மாதத்திலே மேகங்கள் அப்படியே கூடும், கொஞ்சம் அப்படியே இருட்டா இருக்கும், பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். 3வது மாதமாகிய ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? மழை பொழியும். அதன் காரணமாக பஞ்சங்கள், உலகத்தில் உள்ள பஞ்சங்கள் எல்லாம் தீரும். யாரெல்லாம் அந்த மழையை அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் பலன் அடைவார்கள். இப்ப இன்னும் உதாரணம் கொடுப்பாங்க. முதல்ல இலை, ரஜபுடைய மாதம் இலைகள் தோன்றும். ஷாபானுடைய மாதம் பழங்கள் தொங்கும், தெரியும் அப்படியே. ரமலான் மாதம் அதை பறித்து சாப்பிடக்கூடிய மாதம், அனுபவிக்கக்கூடிய மாதம். இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாம் இந்த மாதங்களை வீணடித்து விடக்கூடாது. அதற்கு தான் நமக்கு சொல்றாங்க. இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால், அதற்கு முன்னாலேயே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாங்க. என்ன துஆ கேட்டாங்க? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். ரமலான் மாதத்தை அடையணும், அதுல யா அல்லாஹ் ரமலான் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்து செய், துஆ கேட்கணும். நாம இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அப்படி ஒரு ரமலான் அடைந்தவருக்கும் ஒரு ரமலான் அடையாதவருக்கும் வித்தியாசம் 10 மடங்கு. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். அந்த ரமலான் மாதத்தை அடைந்து நல்லமல் செய்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கணும். இன்னமும் சில நல்லடியார்கள் உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. ரஜபு மாதம் விதைகள் விதைக்கக்கூடிய மாதம். இதெல்லாமே கிதாபுகள்ல ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. விதைகள் விதைக்கக்கூடிய மாதம். ஷஅபானுடைய மாதம் அதற்கு நீர் பாய்ச்சி அதை பராமரிக்கக்கூடிய மாதம். ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம். ஏன் இவ்வளவு விளக்கங்கள், இவ்வளவு உதாரணங்கள், இவ்வளவு நமக்கு கொடுக்கிறாங்களே? ஏன்? நீங்கள் இந்த மாதத்தை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். சண்டை சச்சரவுகளில், தேவையில்லாத பேச்சுகளில், இதையெல்லாம் விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த உதாரணங்கள் நமக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்ட பிறகு அப்புறம் என்னங்க, 4 மாதங்களை அல்லாஹ் சொல்றான். அதுல ரஜபுடைய மாதம் அதை அடைஞ்சிருக்கிறோம். அந்த ரஜபுடைய மாதத்துல நாம நல்லமல்கள் செய்யணும், மறைவான முறையில நல்லமல்கள் செய்யணும். எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் எதுவுமே அதில் ஈடுபடாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வாழ்ந்து காட்டினாங்க. எப்படி வாழ்ந்து காட்டினாங்க? ஒவ்வொரு அவர்களுடைய அசைவிலும் அந்த குணநலங்கள் அப்படியே வெளிப்பட்டுச்சு. பெருமானார் போயிட்டே இருக்கிறாங்க.
எதிரியான அபுஜஹல் என்ன பார்த்தான், என்ன சொன்னான்? பெருமானாரை பார்த்து சொன்னான், நூறே உருவான கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகே உருவான அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னா, உலகத்திலேயே ஒரு வெறுப்பான, இன்னும் சில வார்த்தைகள் சொல்ல பயமா இருக்கு, அந்த முகத்தை பார்க்கணும், அந்த முகம் உங்க முகம் தான். புரிஞ்சுங்களா? ஆனால் அதே டைம்ல செய்யுதுனா அப்போ பெருமானா என்ன சொன்ன, சதக்த, உண்மை சொன்னேன்ட்டாங்க. யாரை பார்த்து? அபுஜஹலை பார்த்து. அவன் சொன்னா அருவருப்பான முகம், அந்த முகம் அப்படின்றான். அதற்கு பெருமானார் என்ன சொன்னாங்க? உண்மை சொன்னேன்ட்டாங்க. ஓ, ஒரு பாத்தீங்களா என்ன வார்த்தை பாத்தீங்களா? உண்மை சொல்ற யாராவது ஏதாவது பேச நமக்கு எப்படி ஏறும்? ஆனால் அந்த நபி, கருணையே உருவான நபி, உண்மை சொன்னப்பா அப்படின்ட்டாங்க. எவ்வளவு வித்தியாசம்! இப்போ அபூபக்கர் நாயகம் வராங்க, யார சொல்லலாம், இப்படிப்பட்ட உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு முகம், உங்களுடைய நூறான முகத்தை நான் பார்க்கவே இல்லை, அப்படிப்பட்ட நூறான முகம், சதர்ப்ப. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? உண்மைய சொன்னீங்க யா அபூபக்கர் ரலியல்லாஹு, உண்மை நீங்க சொன்னீங்க. அப்போ பக்கத்துல இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அபூஜஹல் வரும் பொழுது அவர் சொன்னார், அதற்கும் நீங்க உண்மையை சொன்னீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் சையதினா அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய நூறான முகம் சொன்னாங்க, உங்களை புகழ்ந்தார்கள், அதற்கு நீங்க உண்மை சொன்னீங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நாம் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய பதில் என்ன பதில் தெரியுமா? நான் கண்ணாடி, என்னை எப்படி யார் பார்க்கின்றார்களோ அதை பெற்றுக் கொள்வார்கள். ஆஹா, என்னங்க! இப்ப நாம நபியை எப்படி பார்க்கணும், எப்படி புகழணும், எந்த அளவுக்கு நாம, நமக்கெல்லாம் ஒரு பாடம் இதுல இருந்து. இப்ப நபியை நாம உயர்ந்த புகழ் பாடும் பொழுது நமக்கும் அந்த புகழ், அந்த குணநலங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். எந்த அளவுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால் குறுகிய நேரம் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நம்ம சிக்கர் ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஹஸரத் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மகான். தன்னுடைய பேரு ஒரு நபியுடைய சுன்னத்தை மிஸ் பண்ணதன் காரணமாக அவர்களுக்கு அசரீரி வந்துச்சு, சௌரின்ற அசரீரி வந்துச்சு. மாடேன்னு அவங்க பள்ளிவாசல்ல இடது காலை வச்சுட்டாங்க, தெரியாது. அவ்வளவுதான். நபியுடைய சுன்னத்தை அதை தவற விட்டதன் காரணமாக சௌரின் ஒரு அசரீரி வந்துச்சு. ஆனால் அவர்கள் அதை தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டார்கள். ஒரே ஒரு சுன்னத்தை ஒரே ஒரு தடவை விட்டதன் காரணமாக இப்ப எந்த அளவுக்கு நேசம் இருக்கும் நபியின் மீது. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய அமல்களை பற்றி சொல்லும் போது நாம பார்க்கிறோம், அமல்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில அமல் செய்யக்கூடிய மாதம். இப்பமே பிராக்டிஸ் வரணும். தஹஜத் தொழுவணும், லுஹா தொழுவணும், இஷ்ராக் தொழுவணும், நஃபிலான வணக்கங்கள் தொழணும், இரவுகளில் அல்லாஹ்விடத்துல கையேந்தணும், பாவ மன்னிப்பு தேடணும், இஸ்திக்ஃபார் தேடணும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அமல் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதுதான். அல்லாஹ் ஒருவனை மன்னித்து விடுவானே, ஆனால் அவனை அல்லாஹ் பொருந்துகிட்டான். இதை விட வேற என்ன வேணும்? அதனால அந்த ரப்பிடத்துல இரவிலே நாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். அதனால அந்த மறைமுகமாக நாம் அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா பட்டோலை, மறைமுக பட்டோலையில் எழுதப்படுகின்றது. தான தர்மங்கள் செய்யறோம், யாருக்கும் தெரியாத நாம செய்யறோம், மறைமுக பட்டோலையில் எழுதப்படுகின்றது. இப்ப இவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஒரு செய்திய நாம அதாவது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செய்தி. ஷைத்தான் மோசமானவன், பகிரங்கமானவன். எந்த அளவுக்கு உன் விஷயத்துல இருப்பான் அப்படின்னா, உன்னுடைய பட்டோலையில நல்லமல்கள், மறைமுக நல்லமல்கள் இருக்கும். நீ மறைமுகமா அல்லாஹ்வுக்காக ஒரு அமல் செய்திருப்ப, அது மறைமுக பட்டோலையில் இருக்கும். நீ அத வெளியில சொல்லி அந்த பட்டோலையிலிருந்து நேம் எடுக்கிறவரை ஷைத்தான் விட மாட்டான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய செய்தி? பாத்தீங்களா? நாம அல்லாஹ்வுக்காக ஒரு நல்ல தஹஜ்ஜத் தொழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம தஹஜ்ஜுத் தொழுறோம், யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, மனைவி கூட தெரியாது. ஆனால் நாம நீண்ட நாள் தொழுதுட்டு வரோம், மறைமுக பட்டோலில் இருக்கும். நாம தான தர்மங்கள் ஒரு சிலருக்கு தெரியாத கொடுப்போம், யாருக்குமே தெரியாது கொடுப்போம், அவர்களை சங்கைப்படுத்துவோம், மறைமுக பட்டோலில் இருக்கும். ஆனா ஷைத்தான் விடவே மாட்டானா. யாரு சொல்றது? ஹஸ்ரத் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை உன்னை வெளியில சொல்லி அந்த மறைமுக பட்டோலில் இருந்து உன்னுடைய பெயர் நீக்கப்படும் வரை போராடுவானா. இவர் ஏதாவது ஒரு இதுல நான் தஹஜ்ஜுத் உனக்காக துவா கேட்டேன் பண்றாரு, முடிஞ்சு பாத்தீங்களா, வெளில வந்துருச்சு. நான் அவருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், அவரு கஷ்டத்துல இருக்க சொல்ல நான் அவருக்கு உதவி செய்தேன், வெளியில வந்துருச்சு பாத்தீங்களா. மறைமுக பட்டோலில் இருந்து அவர் பெயர் நீக்கப்பட்டது. ஏன் சொல்றாங்கன்னா அவ்வளவு மோசமானவன் ஷைத்தான். அதனால் நீங்கள் அதிகம் நல்லமல்கள், மறைமுகம் நல்லமல்கள் செய்யுங்க, பேருக்காக புகழுக்காக. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னமல் அஅமாலு பின்னியாத், சின்ன அமலா இருக்கட்டும், அது அல்லாஹ்வுக்காக இருக்குமே. ஆனால் கேட்கிறாங்க, கனவுல பாக்குறாங்க, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட சொஹபத்துல இருந்த ஒரு சூஃபி அவர் இறந்து போயிடுறாரு. போயிட்டு அவங்க கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ் உங்களை எப்படி எப்படி நடத்தாட்டினான் கனவுல கேட்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, என்ன என்ன நான் செய்த ஒரே ஒரு அமலை கொண்டு எனக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், சொர்க்கத்தை கொடுத்துட்டான். நான் செய்த ஒரே ஒரு அமல். அப்ப என்ன அமல் அவங்க கேட்கிறாங்க. வாழைப்பழம் தோல் வழியில கடைஞ்சி வரக்கூடிய தொழுவர் நல்லடியார்கள் வருவாங்க இல்லையா, அவங்க வலிக்கு விழுந்து விடுவார்களோ என்பதற்காக நான் அதை எடுத்து ஓரமா போட்டேன் இல்லையா, அதன் காரணத்துக்காக என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அன்பர்களே, இதெல்லாம் நாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, சிறிய அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அது எதற்காக இருக்க வேண்டும்? அந்த ரப்புக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்தான் இலாஹ், அல்லாஹ்தான் ஹாஜத் தருவா, அல்லாஹ்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உணர்வு கல்புல வரணும். மக்லூக் சிருஷ்டிகள் இருக்கு, அந்த நிஸ்பத்துல இருந்து அவர்கள் சுயமாக எனக்கு நன்மையும் செய்ய முடியாது, சுயமாக எனக்கு ஒரு கேடும் செய்ய முடியாது. அது ஆணித்தரமாக உள்ள இருக்குமையானால் நிச்சயமாக அந்த ரப்பு நாம சொல்லக்கூடிய கலிமால உண்மையான கலிமாவாக அதுதான் இருக்கு அன்பர்களே. அதனால் நம்முடைய எண்ணங்கள் ஏன் அல்லாஹ் கடைசி அவனுடைய ஆகிரு கலாமிஹி, அவனுடைய கடைசி ஒரு மனிதனுடைய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குமேயானால் அவர் எங்கெங்க கால வைக்கிறாரு? சொர்க்கத்துல கால வைக்கிறார். சொர்க்கத்துல அவர் போயிடுறார். ஒரே ஒரு களிமா, அந்த களிமா வருவது சாதாரண விஷயம் இல்லை. நீ உலகத்துல வாழும் பொழுது, உன்னுடைய தேவைகள் நிறைவேறும் பொழுது, உனக்கு ஒரு சிறு கஷ்டங்கள் நிறைவேறும் பொழுது நீ சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், இவங்க சுயமாக இவரை கொண்டு எந்த தேவையும் எனக்கு பூர்த்தி ஆகாது, நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நாம இந்த மஜ்லிஸுக்கு வந்தோம், நீதான் பூர்த்தி செய்ய செய்யக்கூடிய தேவையை நீதான் பூர்த்தி செய்யற, நான் பலகீனமானவன். அப்படி நாம லா இலாஹ இல்ல நீ சுயமாக இந்த மனிதர் எனக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, சுயமாக எனக்கு அவர் கேடு செய்ய முடியாது, சுயமாக அவர் எனக்கு நன்மை செய்ய முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், ரப்பே நீதான் எனக்கு நன்மை செய்யக்கூடியவன், இந்த வெளியாகக்கூடியவன் நீதான் என்ற உணர்வோடு ஒவ்வொரு மக்களும், மனைவியை பார்த்தாலும் சரி, பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, நண்பர்களை பார்த்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய எஜமான பார்த்தாலும் ரப்பே நீதான் இல்ல, என்னுடைய ரப்பு நீதான் என்று அந்த உணர்வோடு நாம செய்யணும். அதனால இந்த உலகத்துல வாழும் பொழுது யா அல்லாஹ் இந்த நன்மையான மாதங்கள், நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய மாதங்களை எங்களை நீ நசீபாக்கி இருக்கிற ரப்பே, எங்களால் முடியாது, உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிற யா அல்லாஹ். இந்த மாதங்கள்ல நாங்கள் எந்த தீய காரியங்களிலும் ஈடுபடாமல் நீ எதையெல்லாம் விலக்கி இருக்கின்றியோ, நீ எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றியோ, அந்த தீய காரியங்கள் எங்களை
அங்க செல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா. அந்த தீய காரியங்களுக்கு ஆளாகாமல் எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லா. எங்களால் ஒரு அமல்கள் செய்ய முடியாது ரப்பே, நாங்கள் பலகீனர்கள் யா அல்லா. ரப்பே, மனிதர்களிலே நாங்கள் பலகீனர்கள் யா அல்லா. ரப்பே, எங்களை நீ மன்னித்து கிருபை காட்டியா அல்லா. ரப்பே, நீதான் ஈலா. ரப்பே, உன்னை தவிர எங்களுக்கு வேறு வாசல் இல்லை என்று ஆணித்தரமாக அந்த ரப்பிடத்துல நாம கேட்போம். நம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பரலான தொழுகையை தொழுதுவிட்டு அவனும் அவனுடைய மலக்களும் செய்யக்கூடிய அமல் என்று சொன்னானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத சொல்லி அதை செய்து விட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. புனிதமிக்க மாதம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இந்த ஷாபான் ரஜப மாதத்தில் வலது செய்து ஷாபான் மாதத்தையும் ரமலான் மாதத்தையும் அடைய செய்வாயாக என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன துஆவை நாம் ஒவ்வொரு வக்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலான் மாதத்தை அடைந்து 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அதில் அமல் செய்து அந்த அருளை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சிறப்பு இந்த புனிதமிக்க மாதத்தில மேராஜ் என்ற ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் அழைத்து தரிசனை கொடுத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது தூரிசனாமலைக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புத்தாடை அணிந்தவர்களாக நோன்பிருந்து அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய நேரத்திலே சிறப்பு காலோடு அந்த தூரிசனாமலைக்கு செல்ல போது நபியை சிறப்பை கலட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹுடைய அந்த ஜல்லியை பார்த்தவுடனே மயக்கமுற்று மூச்சு ஆகினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் தஆலா அருள்மறையில் குறிப்பிடுகிறான், மஸ்ஜித் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து அதன் மூலமாக அங்கிருந்து அல்லாஹ் வானத்திற்கு உயர்த்தினான். ஒரே ஒரு இரவில் சில மணித்துளிகளில் சில மணி நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவியோடு புராக் என்ற வாகனத்தில் சென்ற 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து வந்திருக்கிறார்கள். இந்த புனிதமிக்க நாம் தொழுகை வரலாறு தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோமே, இந்த தொழுகை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பானதாக ஒரு பரிசாக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எல்லைக்கு அப்பால் நாங்கள் வர முடியாது, நீங்கள் செல்லுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய போது பயந்தவர்களா அல்லாஹ்வை நோக்கி செல்லும் போது நபியே வாருங்கள், சிறப்பை கலந்த முற்பட்டாய், சிறப்பு காலோடு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் அழைத்து சிதறத்தில் முன்தஹா என்ற இடத்துல அல்லாஹ், அதாவது அம்பின் வில்லுடைய 2 முனைகள் ஒன்றிணைவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் அல்லாஹ் சந்தித்து அழைத்து பேசினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் பரிசாக கொண்டு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற அந்த புகழ்ச்சியை அத்தஹியாத்தை ஓதிக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கும் அது போன்று ஆகட்டும், உங்களுக்கு நன்மை நடக்கட்டும், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கும் என் உம்மத்துமார்களுக்கும் கொடு என்பதாக அல்லாஹ் தஆலா நம்மை அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலும் கூட மறக்கவில்லை. நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து வந்திருக்கிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் பரிசாக இந்த தொழுகையை கொடுத்தான். 50 வக்து கொடுக்கப்பட்டது, 5 குறைத்து கடைசியில் 5 வக்து அது கூட தொழாமல் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் 24 மணி நேரத்தை நமக்கு தந்திருக்கிறான். 5 வக்து நேரத்துக்கு ஒரு வக்துக்கு 10 நிமிஷம் சொன்னா கூட 50 நிமிஷம் தான் ஆகும். அது கூட தொழுகாம பரலான தொழுகை இல்லை என்ற முதல்ல ஒருவன் இறந்து விட்டால் கபரில் கேட்கக்கூடிய கேள்வி, அதற்கு முன்னர் உள்ள வக்து தொழுகை தொழுதாயா என்பதாகத்தான் மங்கனுக்கு கேட்பார்கள். 2 மலக்குகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பாங்க சத்தம் கேட்டு ஆசாபாசங்களை மூடிக்கொண்டிருக்கிற மக்களை, தொழுகைக்கு அழைப்பு விடுத்தும் கூட போகாத மக்களை
அங்கே எழுதி கொண்டிருக்கிறார் முன்கள் இருக்கிறார் இஸ்லாம் அவர்கள். நாளை மறுமையில பட்டோலையாக நமக்கு வழங்கப்படும் பொழுது நல்லவர்களுக்கு வலது கரத்தில வழங்கப்படும், கெட்டவர்களுக்கு இடது கரத்தில வழங்கப்படும். பார்ப்பார்கள், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்ன கிதாப் இது? ஒரு விஷயத்தை கூட விடுபடவில்லையே. இந்த வாழ்க்கையில செய்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மனது ஆச்சரியப்படுவான். அது போன்ற பதிவுகளை எல்லாம் மலக்குகள் நம்முடைய தோல் புறங்களில இருந்து இரு புறத்திலும் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியால் நல்ல அமல்கள் செய்து அந்த நன்மையான காரியங்கள் எழுதக்கூடிய மலக்குகளுடைய கரங்களிலே நன்மையான காரியங்கள் அந்த பட்டோலையை பதிவு செய்யப்பட்டு அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது ஒரு தாகம் வருமா, இறந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு தாகம் வருமா சொன்னாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் தண்ணீர் அனைத்தையும் நல்ல தண்ணீராக மாற்றி கொடுத்தாலும் அந்த தாகம் தீராது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வளவு பெரிய கொடுமையான நிலைமை அந்த சக்கராத்து நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களாக லேசான முறையில எண்ணெயிலே விழுந்த மொழியை எடுப்பது எப்படி லேசாக இருக்குமோ அதே போன்று நம்முடைய உயிர் பிரிய வேண்டும். அதற்கு அல்லாஹுடைய கட்டளையை நாம் பின்பற்றி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியத்தையும் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா சக்கராத்தை லேசாக்கி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று அல்லாஹுடைய அந்த லிகாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தருவானா என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. قال انه افضل الذكر لا اله الا الله لا اله الا الله لا யா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க கேட்ட யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய ஹாஜத் தருவான் நாங்க சொன்ன ரப்பே. கோடான கோடி சிருஷ்டிகள் அனைத்தும் ரப்பே எங்களுக்கு ஒரு நலவும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ், ஒரு கெடுதலும் செய்ய முடியாதுன்னு நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ரப்பே. எந்த கெடுதலும் மக்லூக் சிருஷ்டிகள் செய்ய முடியாதுன்னு நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம் யா அல்லாஹ். உன்னை இஸ்பாத் செய்த யா அல்லாஹ், நீ எங்களுடைய ஹாஜத் தரவா அப்படின்னு நாங்க இஸ்பாத் செய்த ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடு ரப்பே. புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்துல நாங்க இருக்கிற யா அல்லாஹ், ஷஅபானை எங்களுக்கு அடைந்து பரக்கத்து செய்து யா அல்லாஹ், இன்னும் ரமலான் மாதத்தை அடைந்து நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துடு யா அல்லாஹ். புனிதமான மெஹராஜ் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஷஅபானுடைய அந்த 15வது இரவு ஷபை பராத்துடைய இரவை அடைந்து நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ரமலான் மாதம் அடைந்த அதற்கு ரப்பே அங்கு லைலத்துல் கத்ர் இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஒவ்வொரு ரமலான் மாத இரவுகளும் ரப்பே உன்னிடத்துல கெஞ்சின யா அல்லாஹ். ரப்பே உன்னிடத்துல நாங்கள் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் கொடு யா அல்லாஹ். எங்கள் கை கால் சுகத்தை அதிகப்படுத்தி யா அல்லாஹ். பார்வையுடைய ஒளியை எங்களுக்கு நீ அதிகப்படுத்தி அல்லாஹ், பூவத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி அல்லாஹ். ரப்பே எங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய கல்புல ரப்பே உன்னுடைய சிக்கரை கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே நல்ல மாதங்களை எங்களுக்கு நசீபாக்கிட்டயா அல்லாஹ். ரப்பே எங்கள் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துடியா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் கூடிய அல்லாஹ், எல்லா மக்களுக்கும் கூடிய அல்லாஹ். உலகத்தில் எங்கெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ ரப்பே அந்த மக்களுக்கும் நீ கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே எங்கெல்லாம் ரப்பே ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அந்த நசீபை கூடிய அல்லாஹ். ரப்பே பலஸ்தீன மக்களுக்கு ரப்பே இந்த ரஜப் ஷாபான் மாதம் அவர்களுக்கு வருது யா அல்லாஹ். அவர்கள் சந்தோஷமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது யா அல்லாஹ். ரப்பே அரசியல் குழப்பங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்தது யா அல்லாஹ். ரப்பே அரசியல்வாதிகள் ரப்பே இந்த நாட்டுல ரப்பே எல்லோருக்கும் அமைதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆளாகாமல் பாதுகாத்தது யா அல்லாஹ். ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கவலை
நோய்களை உன்னிடத்துல சமர்ப்பிக்கிற யா அல்லாஹ். ரப்பே எங்களை நீ கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ், இஸ்ஸத்து படுத்துறியா அல்லாஹ். மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ், கேவலமான நிலைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். ரப்பே எங்களுடைய முதுகு எங்களுக்கு தெரியலையா அல்லாஹ். ரப்பே இஸ்ஸத்து படுத்தக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ். இஸ்ஸத் அடங்களும் உனக்கு சொந்தம் யா அல்லாஹ், கண்ணியம் அடங்களும் உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். எங்களை நீ கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ், எங்களை நீ இஸ்ஸத்து படுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், கேவலமான நிலைகளை விட்டு எங்களை நீ எங்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். பலா முசீபத்துகள் இருந்து நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். நோய்களில் பீடிப்பதை விட்டும் பிடிக்கப்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யாரெல்லாம் வியாதியஸ்தர்களா இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா குடியா அல்லாஹ். யாரெல்லாம் உம்ரா ஹஜ் செய்ய இருக்கின்றார்களோ, செய்ய போயிருக்கிற அவர்களுக்கு லேசாக்கி வச்சிருயா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் பல ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, பல உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லாஹ். அல் ஃபாத்திஹா. صلوا على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه بارك وسلم عليه اللهم اوصل ثواب ما قرانا من كلامك العزيز عزيز وتواصل رحمة الله بركة شاملة توبة كاملة مقولة ملية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء في علينا من فيولاتهم اللهم بارك لنا بركاتهم يا أرحم الراحمين اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان صل يا ربي على النبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين